புது வருஷம் பிறந்தவனும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு விருப்பம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழைன்னு கூட பார்க்காம நம்ம ஃப்ரெண்டு சிவாவோட டூ வீலர் எடுத்துக்கிட்டு 3 மாவட்டம் வழியாக சாலை வழியாக பார்த்திங்கன்னா பயணத்தை தொடங்கிட்டோம். பார்த்திங்கன்னா திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய விராலிமலை முருகன் கோயிலுக்கு தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சரியாக மணி 2 நம்ம ரீச் ஆன இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா மணப்பாறை, திருச்சி மாவட்டத்தோட இதுதான் மணப்பாறை. மணப்பாறைன்னாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வர்றது முறுக்கு. மணப்பாறை முறுக்கு ஸ்பெஷல், அதோட வீடியோவும் எடுத்திருக்கோம். அதுவும் நம்ம சேனலில் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து 14 கிலோமீட்டர் விராலிமலை. அது புதுக்கோட்டை மாவட்டத்தோட சேர்ந்தது. பார்த்திங்கன்னா வீடியோவே சுருக்கி தான் போட்டிருக்கோம். விராலிமலை முருகன் கோயில் மலைக்கோயில் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா வீடியோவை சுருக்கி போட்டனால பக்கமாக நெருக்கி வந்தாச்சு. அதிகமாக போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பார்த்திங்கன்னா இப்போ மணி சரியாக 3:20. கோயில் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு நம்ம ஃப்ரெண்டு சிவா சொன்னார். அதனால் அப்படியே மெதுவாக வந்து டீயை சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக நம்ம திண்டுக்கல்லில் மழை பெஞ்சிச்சு. ஆனால் திருச்சி மாவட்டத்துலையும் சரி, புதுக்கோட்டை மாவட்டத்துலையும் சரி மழைங்கிறதே கிடையாது. நல்லா வெயில் சுள்ளுன்னு அடிச்சுது. கிளம்பும்போது ரொம்ப பயந்தோம், போங்கலாட்டி மழை வந்துடுமோ அப்படின்னு. எப்படியும் நம்ம இந்த பயணத்தை முடிச்சுட்டு நம்ம வீடு போங்கலாட்டி நைட்டு 8 மணி ஆயிரும். கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு போன பெண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பாதை வழியாக போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து சாலை மார்க்கமாக பயணம் பண்ண போகிறோம். சாலையும் பார்த்திங்கன்னா நல்லா அகலமாகவும் போட்டிருக்காங்க. விராலிமலை முருகன் கோயில் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு தடவையாச்சும் விசிட் பண்ண வேண்டிய ஒரு கோயில். அந்தளவுக்கு நல்லா அற்புதமாக நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. கோயில் பார்க்கவே ரம்மியமாக இருக்குது. நம்ம சிவா தான் சொன்னார் எங்கேயாச்சும் போகணும் சார் அப்படின்னு. அதனால் சிவாவோட கிளம்பி வந்துட்டோம். முருகனுக்கு அப்பன் சிவா தானே, அதனால தான் நம்ம ஃப்ரெண்டு சிவா வந்து நம்மளை கூப்பிட்டு வந்துட்டார் போல் இருக்குது. ஏற்கனவே வாகனங்கள் மணி 4 மணிக்கு தான் திறப்பு கோயில் அப்படிங்கிறதுனால கூட்டங்கள் கம்மியாக தான் இருக்குது. இப்போதைக்கு வாகனங்கள் எதுவும் இல்லை. கோயிலோட மலைப்பகுதியில் நெருங்கிட்டோம். மேலேருந்து இதோட வியூ பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பிளேஸ்னே சொல்லலாம். திரும்ப திரும்ப மீண்டும் ஏற்கனவே சிவா 4-5 டைம் வந்திருக்கு. அப்படி நம்ம இதான் முதல் டைமு. நம்ம கீழே பார்த்தோம்ல ஓம் சக்தி கோயில் போகிறோம், அவங்க படிக்கட்டு வழியாக வராங்க. இது வந்து யானைப்பாதை வழி. பழனியில் எப்படி யானைப்பாதை இருக்கோ அது மாதிரி இங்கேயும் யானைப்பாதை வழியும் இருக்குது. புதுசாக இப்போ லிஃப்ட்டு இது பண்ணியிருக்காங்க. நம்ம விராலிமலை முருகன் கோயில் கார் பார்க்கிங், வண்டி பார்க்கிங் எல்லாமே இங்கே தான். இதிலேருந்து மேலே படிக்கட்டு வழியாக தான் நம்ம வந்து கோயிலுக்கு போகணும். நம்ம ஃப்ரெண்டு இவர் தான் சிவா, பெஸ்ட் ஃப்ரெண்டு. பயணம் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பாக படிக்கட்டு வழியாக போகிறதுக்கு இது யானைப்பாதை. இதிலேருந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வர்றதுக்குன்னு தனி பாதை இருக்குது. அது வழியாகவும் நம்ம வந்து வரலாம். இப்போ கோயில் நார்மல் பாதையில் போய் நம்ம ஜாயிண்ட் ஆகிற இடம் இதுதான். வண்டி இல்லாமல் நம்ம வந்துருந்தோம்னா அந்த படிக்கட்டு வழியாகவே வந்திருக்கலாம். படிக்கட்டு ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் கோயில் பார்க்க நல்லாயிருக்கு. இந்த படிக்கட்டு தாங்க படிக்கட்டு வழியாக கோயிலுக்கு வர்றவங்களுக்கு இந்த வழியாக தான் படிக்கட்டு வழியாக மேலே வரணும். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:45. இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. கோயில் திறக்காதனால பக்தர்கள்லாம் நல்லா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம செல்ல ஆஞ்சநேயர் ஆட்டை போட தெரிஞ்சாருங்க. ரொம்ப பயமாக போச்சு. யாருன்னு உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். இன்னும் கோயில் திறக்கலை, மக்கள் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. இப்போ வாங்க அப்படியே அந்த சைடு போய் மலையை சுற்றி பார்க்கலாம். பாருங்கள், ஆஞ்சநேயர் வந்துட்டாருங்களா, பூவா பிடிங்கிட்டார். இவர் இல்லைங்க, விராலிமலை நகரத்தினுடைய தோற்றம் மலையிலேருந்து பார்க்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு டைம் கிடச்சா கண்டிப்பாக இந்த கோயில் ஒரு தடவை விசிட் அடிங்க. மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக நிம்மதியாக. நம்ம கீழே பார்க் பண்ணோம்ல, வண்டியெல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. 4 மணி ஆக போகுது, கோயில் திறக்க போகிறாங்க. இந்த வழியாக தான் நம்ம மேலே வந்தோம். இதை வந்துட்டாருங்க ஆஞ்சநேயர். இப்போ வருவார் பாருங்க.
செல்லில் வீடியோ எடுக்கலான்ட்டு காட்டினா லபக்குன்னு பிடுங்க பார்த்தாரு. ஒரு செகண்ட் இல்லைங்க, இல்லைன்னா பிடிங்கிட்டு போயிருப்பார். எல்லா வீடியோவும் அதுக்குள்ளே தான் இருக்குது. சுத்தமாக ஜோலி முடிஞ்சிருக்கேன். இது அனுமார் நமக்கு வந்து வரும்போதே நாங்கள் கும்பிட்டு தான் வந்தோம். அதனால தான் நம்ம பிடுங்கலைன்னு நினைக்கிறேன். இப்போ கோயில் திறந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம எடுத்த வீடியோ. ஏன்னா கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. இங்கேயே பார்த்திங்கன்னா தீபம், அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பிரசாதம் எல்லாமே இங்கேயே விற்கிறாங்க. அபிஷேகத்துக்கான சீட்டு எல்லாமே இருக்குது. ஓரளவுக்கு பெரிய கோயில்னே சொல்லலாம். 6 முகம் கொண்ட முருகன் கோயில். கோயிலோட உட்புற தோற்றம் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக வெளியே இருந்து எடுத்தது. உங்களுக்கும் டைம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இது ஃபுல்லாக கியூவில் தாங்க இருந்தது. சாமி தரிசனம் பண்ணும்போது உள்ளுக்கு நுழையவே முடியல. சரி, அடுத்த தடவை சிவாவோட மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.